ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாய் சகஸ்ர நாமாவளி ஸ்லோகம் 507. ஓம் தர்மஜ்ஞாய நமக. தர்மத்தை அறிந்தவருக்கு நமஸ்காரம். தர்மம் என்பது ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட கடமை. மனித சமூகம் ஒரே சீராக ஒழுங்கான முறையில் வாழும் பொருட்டு பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர எனும் 4 வகையினராக பிரித்து அவர்கள் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என முன்னோர்கள் விதித்து இருந்தனர். அவரவர்கள் விதிக்கப்பட்ட கடமைகளை சரிவர செய்தால் மக்கள் அமைதியாக வாழ முடியும். சத்திரியர்கள், அதாவது அரச குலத்தவர், போர் பயிற்சி பெற்றவர்கள் மக்கள் வளமுடன் வாழ தேவையான பணிகளை செய்வதோடு பகைவர்களிடமிருந்து ஆபத்து வரும்போது யுத்தம் செய்து நாட்டையும் மக்களையும் காக்க வேண்டும். பிராமணர்கள் கல்வி கேள்விகளில் சிறப்பாக இருந்து எல்லோருக்கும் கல்வியை போதிப்பதுடன் மக்கள் நலமாக இருக்க யாகங்கள், வேள்விகள், வழிபாடுகள் போன்றவற்றை செய்ய வேண்டும். வைசியர்கள் விவசாயம், வியாபாரம், தொழில் ஆகியவற்றில் ஈடுபட்டு நாட்டின் வளத்தை பெருக்க வேண்டும். சூத்திரர்கள் என்பவர்கள் மற்ற 3 வகையினருக்கும் தேவையான பணிகளை செய்து உதவ வேண்டும். இப்போது காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன. செய்ய வேண்ட பணிகளிலும் மாற்றங்கள் இருப்பினும் என்னென்னார் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற நியதிகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. பாபா இந்த மாதிரியான தர்மத்தின் சூட்சமங்களை நன்கு அறிந்திருந்து மக்களுக்கு அவ்வப்போது தேவையான அறிவுரைகளை வழங்கி கூடி வாழும் நல்வழியை காண்பித்தார். ஸ்லோகம் 508. ஓம் தர்ம சேதவே நமக. தர்மத்தை தாங்கி நிற்பவருக்கு நமஸ்காரம். கூடி வாழ்ந்து மகிழ வேண்டுமானால் ஒவ்வொருவரும் அவரவருக்கு விதிக்கப்பட்ட தர்மம் அல்லது கடமையை செவ்வனே செய்ய வேண்டும். பாபா ஒரு பக்கீர், சந்நியாசி, ஒரு துறவி எப்படி வாழ வேண்டும் என்ற நியதிகள் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புராணங்களில் விளக்கப்பட்டுள்ளன. பாபா துல்லியமாக அந்த விதிகளை பின்பற்றி ஒரு உண்மையான துறவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தார். கிரகஸ்தன் அல்லது இல்லறத்தில் இருப்பவனுக்கும் கடமைகள் விதிக்கப்பட்டு உள்ளன. விதிகள் உள்ளன. அவைகளை பின்பற்றி இல்லறத்தோர் நடந்து வந்தால் அவர்களும் நலமாக இருக்கலாம். அவர்களுடைய உதவியை எதிர்பார்க்கும் துறவிகள் போன்ற மற்றவர்களும் நலமாக இருக்கலாம். பாபா தமது தர்மத்தை பின்பற்றி அதோடு தம்மிடம் வந்த பக்தர்களுக்கு அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய போதனைகளை அளித்து வந்தார். ஸ்லோகம் 509. ஓம் தர்மஸ்தாபன சம்பவாய நமக. தர்மத்தை நிலைநாட்ட தோன்றியவருக்கு நமஸ்காரம். எப்போதெல்லாம் உலகில் தர்மத்திற்கு சீர்குலைவு ஏற்பட்டு அதர்மம் தலைதூக்கி நிற்கிறதோ அப்போதெல்லாம் என்னையே தோன்ற வைத்துக் கொள்கிறேன் என்றும், தீயவரை அழைத்து நல்லோரை காத்து தர்மத்தை நிலைநாட்ட ஒவ்வொரு யுகம் அல்லது காலத்திலும் தோன்றுகிறேன் என்றும் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில் கூறியுள்ளார். இக்கலியில் இறைவன் ஆச்சாரியர்கள், சித்தர்கள், மகான்கள், குருமார்கள் போன்று அவ்வப்போது தோன்றி தீயவைகளை போக்கி தீய அல்லது அதர்ம வழிகளில் செல்பவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி அந்த வகையில் தர்மத்தை நிலைநாட்டுகிறார்கள். சங்கரர், ராமானுஜர், மத்துவர் போன்ற சமய ஆச்சாரியர்களாகவும், சைத்தன்யர், சமர்த்த ராமதாஸ், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சமர்த்த சதுகுரு சாயிபாபா, ரமண மகரிஷி போன்ற சித்த புருஷர்களாகவும் குருமார்களாகவும், பட்டினித்தார், ராமலிங்க அடிகள் போன்ற அடியார்கள் ஆசான்களாகவும் இறைவன் தோன்றி வருவதை அறியலாம். பாபாவின் அவதார நோக்கம் மக்களை தர்ம வழியில், நல்ல அறவழியில் நடக்கச் செய்வதே. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.